இது ரொம்ப பெரிய அதிசயத்தை ஒன்று பிளான் பண்ண. எப்பவுமே எழுந்துருவேன், ஆனா அன்னைக்கு எழுந்து கஷ்டப்பட்டு அந்த இடத்துலயே இருக்கக்கூடாது, நம்ம வந்து கடந்து போனோம். வந்து ஒரு தீவிரமான முருகர் பக்தர், அடிமை அப்படின்னு சொல்லுவா. நானா இதை இவ்வளவு நாள் இந்த கந்தசஷ்டி விரதத்துக்கு முன்னாடி பாப்பாவோட தலை வந்து ரொம்ப பெருசா இருக்கு. நான் வந்து சின்ன விஷயம் ஒன்று சொன்னாலே அவ பாப்பாவோட ஃபுல் வந்து பயம்புடுத்துற மாதிரி பதட்டமாயி ஹாய், வெல்கம் பேக் டு திருமதி சத்திஷில்லம். இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். ரொம்ப நாள போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன், ஆனா முடியாம போச்சு. ஆமாங்க, ஒரு நாள் சூரசம்ஹாரம் அன்னைக்கு நாள் முழுக்க நான் எப்படி பூஜை செஞ்சேன், அடுத்த நாள் திருக்கல்யாணம் எங்க வீட்டு கோயில்ல எப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கும் முக்கியமான ஒரு விஷயங்க, அதாவது முருகர் என்னோட லைஃப்ல வந்து ரொம்ப பெரிய அதிசயத்தை ஒன்று பண்ணாரு. அது என்னன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் அந்த கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தானே, நம்ம முருகருக்காக கொஞ்சம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் ஆல்ற பெல் சிம்பிளையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பேர் வந்து அக்கா ஏன் வீடியோ போடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் ஷார்ட்ஸ் வீடியோ டெய்லி தான் போடுறேன், செக் பண்ணி பாருங்க. எல்லா நாளும் நாம நினைச்ச நாள் மாதிரி இருக்காது இல்லையா? அதே போலதாங்க அன்னைக்கு சூரசம்ஹாரம் அன்னைக்கும் நான் வந்து காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். எப்பவுமே எழுந்துருவேன், ஆனா அன்னைக்கு எழுந்துக்க முடியாம போச்சு. 3 மணிக்கும் அலாரம் வச்சேன், 4 மணிக்கும் அலாரம் வச்சேன். அலாரம் அடிச்சிருக்கு, ஆனா நான் எழுந்துக்க மறந்துட்டேன். எப்பயுமே காலையில முருகருக்கு பூஜை செய்யறதா இருந்தா அவர்கிட்ட கட்டாயமா சொல்லிட்டு தான் படுப்பேன், முருகா எனக்கு காலையில எழுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நைட் அதையும் மறந்தாச்சு. கொஞ்சம் வேலை இருந்ததுனால அதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன். அதனால காலையில 5:30 மணிக்கு தான் எழுந்தேன். நாம நினைச்ச நேரத்துல சீக்கிரமா எழுந்துக்க முடியலன்னா அந்த டேவே வந்து கொஞ்சம் லேசியா தான் போவோம். அது மட்டும் இல்லாம 24 மணி நேரம் இருக்கு, ஆனா 12 மணி நேரம் தான் நம்ம கையில இருக்கிற மாதிரியே தோணிட்டே இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க வந்து நான் சூரசம்ஹாரம் அன்னைக்கு வந்து விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து காலையில இருந்தே நான் சாப்பிடாம தான் இருந்தேன். காலையில சாப்பிடாம இருந்துட்டு மதியம் வெளியும் சாப்பிடல, நைட்டு வந்து சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சு முடிவெடுத்து அன்னைக்கு காலை டேவை நான் ஸ்டார்ட் பண்ணேன். காலையில லேட்டா எழுந்ததுனால ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூலுக்கு வந்து பசங்களை அனுப்பி விட்டுடலாம், அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டேன். அன்னைக்கு ரொம்ப சிம்பிளா செஞ்சேன். என்னோட பூஜை வேலையெல்லாம் இருக்குன்னா நான் என்னோட சமையல் வேலையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு சிம்பிளா தான் சமைக்க ஆரம்பிப்பேன். காலையில பசங்களெல்லாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டெல்லாம் வந்து பூஜை ரூம்ல வந்து எல்லா பூஜை திங்ஸையும் வந்து முன்னாடி நாளே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதாவது கிளீன் பண்ணி கழுவி எல்லாம் எடுத்து வச்சுட்டு குங்கும மஞ்சளும் இட்டு வச்சுட்டு. சூரசம்ஹாரம் வந்து வியாழக்கிழமை இருந்தது, நான் வந்து புதன்கிழமை அன்னைக்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பூ போடுற வேலை மட்டும்தான் மிச்சம். அந்த பூ போடுற வேலையை நாம வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து பூ போடுற அந்த வேலையை தான் ஆரம்பிச்சேன். சுவாமி படத்துக்கு பூலாம் போட்டு அலங்காரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கலசம் வைக்க ஆரம்பிச்சேன். கலசம் வந்து அன்னைக்கு காலையில நல்ல நேரம் பார்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன். ஏன்னா கலசம் வைக்கலாம் அப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுந்துக்க முடியாம போச்சு. சரி, அதுக்காக நம்ம மனசு கஷ்டப்பட்டு அந்த இடத்துலயே இருக்கக்கூடாது, நம்ம வந்து கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் பார்த்தேன், நல்ல நேரம் பார்த்தேன் கேலண்டர்ல. அன்னைக்கு வந்து 12 மணிக்கு கௌரி நல்ல நேரம் போட்டு இருந்தது. அந்த நேரத்திலேயே நாம கலசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 12 மணிக்கு தான் அன்னைக்கு நான் கலசம் வைக்க ஆரம்பிச்சேன். கலசம் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ லாஸ்ட்லயும் கொடுத்துருக்கேன். தனி வீடியோவா உங்களுக்கு நான் போடுறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. முருகருக்கான அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு முருகருக்கு வந்து அன்னைக்கு பால், தேன், பன்னீர் அதெல்லாம் வச்சுதான் அன்னைக்கு நான் அபிஷேகம் செஞ்சேன். அதுக்கடுத்தது பூ போட்டு முருகரை வந்து அழகா அலங்காரம் பண்ணிட்டேன். முருகருக்கான அலங்காரம் மற்ற போட்டோக்கெல்லாம் அலங்காரம்லாம் முடிச்சுட்டு, அதாவது பூலாம் போட்டு முடிச்சுட்டு ஒரு மனையில வந்து மஞ்சள் தடவிட்டு அதுல வந்து ஷட்கோண கோலம் போட்டுட்டு அது மேல வந்து ஒரு வாழை இலை வச்சு அந்த வாழை இலை மேல வந்து பச்சரிசியை வந்து மஞ்சள் கலந்து பரப்பிட்டு அது மேல சொம்புல வந்து கலச நீர்லாம் விட்டுட்டு, அதாவது கலச நீர்ல வந்து பன்னீர், இப்ப வந்து வாசனை இல்லாத பன்னீர் வருது, நீங்க வாசனை இருக்கிற பன்னீரை கேட்டு வாங்குங்க, நாட்டு மருந்து கடையில தருவாங்க. வாசனையான பன்னீர், ஏலக்காய், லவங்கம் இது எல்லாம் வந்து அந்த பன்னீர் அந்த சொம்புல வந்து கலந்துட்டு மேலே வந்து ஒரு தேங்காய் மாக்கொத்து வச்சு கலசத்தை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். வஸ்திரம் வந்து சாத்திட்டு அதுக்கப்புறம் தர்பையெல்லாம் வச்சு கலசத்துக்கான அந்த அலங்காரம்லாம் செஞ்சுட்டு அன்னைக்கான பூஜையை ஸ்டார்ட் பண்ணதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். அன்னைக்கு 108 முறை
அரோகரா போற்றி, முருகருக்கான அரோகரா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா வரும். ரொம்ப அருமையா இருக்கும். முருகருக்கு வந்து அரோகரா போற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேல் போற்றி சொல்லிட்டு முருகருக்காக எனக்கு தெரிஞ்ச பாடல்கள்லாம் பாடிட்டு வேல்மாறல் தான் நீங்க படிச்சேன். ஒரு நாள் கலசம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. உங்களுக்கு நேரம் இருந்தா நீங்க ஒரு நாள் கூட கலசம் வைக்கலாம். அடுத்த நாள் திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே கலசத்தை பிரிக்கலாம். இல்லைங்க என்னால அடுத்த நாள் டைம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா 3 நாள் கழிச்சு பிரிக்கலாம். அதுக்கப்புறம் இல்லைங்க எனக்கு வந்து சண்டே தான் டைம் இருக்கு, ஆனா சண்டே வந்து 2 நாள் கணக்கு வருது, நான் என்ன செய்யுது அப்படின்னா நீங்க அடுத்த நாள் திருக்கல்யாணம் அப்போ என்ன பண்ணணும்னா அந்த கலசத்தை வந்து நாம கொஞ்சமா நகர்த்தி வச்சு, அதாவது திருக்கல்யாணம் பார்த்த உடனே அந்த கலசத்தை நீங்க கொஞ்சமா நகர்த்தி வச்சீங்கன்னா அதை வந்து நாம வந்து பிரிச்சு எடுத்து வச்சதுக்கு சமம். அதனால நீங்க அந்த மாதிரியும் செய்யலாம். அன்னைக்கு நாள் வந்து எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால நெய்வேத்தியம் எதுவுமே என்னால பண்ண முடியாதுன்னு எனக்கே தெரிஞ்சு பால் வந்து நான் ரெடியா வாங்கி வச்சுக்கிட்டேன். முருகருக்கு தனியா அது எச்சல் படாத ஒரு பாத்திரத்துல வந்து பாலை நல்லா காசி அதுல வந்து கொஞ்சமா நாட்டு சக்கரை சேர்த்துட்டு அதை வந்து நான் நெய்வேத்தியமா முருகர்கிட்ட படைச்சு வச்சுட்டேன். ஈவினிங் நாம பிரசாதம்லாம் செஞ்சுக்கலாம் முருகருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கான பூஜையை வந்து மதியம் முடிச்சுட்டேன். நான் ஈவினிங் நான் செஞ்ச நெய்வேத்தியம் வந்து ரவையில வந்து பொங்கலும் கேசரியும் தான் செஞ்சிருந்தேன். அதே போல எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவிலையும் வந்து சூரசம்ஹாரம் அன்னைக்கு ரொம்ப அழகா விசேஷமா முருகருக்கு வந்து மஞ்சள் காப்பு சாத்தி வந்து பூஜை செஞ்சாங்க. அதையும் போய் பார்க்கணும் இல்லையா, அதனால கடகடன் சீக்கிரமா சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு நெய்வேத்தியம் வந்து சூரசம்ஹாரம் பார்த்துட்டே எல்லாம் கடகடன் செஞ்சுட்டேன். அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாவே நெய்வேத்தியம் செஞ்சிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து விரதம் இருந்து கோவிலுக்கு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி விரதம் இருந்து வரவங்களுக்கு நம்ம கையால வந்து நாம இந்த பிரசாதம் தர்றது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால கொஞ்சம் அளவு வந்து அதிகமா செஞ்சு கோவிலுக்கு போய் அந்த பிரசாதத்தை வந்து நான் கொடுத்துட்டேன். அங்க பூஜையில வச்சு பூஜை பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அங்க கோவில்லையும் பாத்தீங்கன்னா நிறைய பேரு ஆளுக்கு ஒருத்தர் வந்து அவங்கவுங்க வீட்டுல இருந்து வந்து முருகருக்காக நிறைய நெய்வேத்தியம் எல்லாம் படைச்சு எடுத்துட்டு வந்தாங்க. அன்னைக்கு ஃபுல்லா அவருக்கு வந்து நெய்வேத்தியத்தாலே வந்து முழுகிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். எங்க கோவில வந்து எல்லாரும் ஆளுக்கு ஏதாவது ஒரு பொருள் நச்சு எடுத்துட்டு வந்து முருகருக்காக படையலாம். காலையில பூஜையும் ஈவினிங் பூஜையும் எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. ஈவினிங் வந்து நைட்டு சாப்பிடாம இருந்துட்டு அடுத்த நாள் வந்து திருக்கல்யாணம் முடிச்ச பிறகு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கோவில்ல என்ன ஆச்சுன்னா அந்த பூஜை பண்ணவங்க வந்து கையில பிரசாதம் வந்து எனக்கு முதல்ல எடுத்து கொடுத்துட்டாங்க. முருகரோட பிரசாதத்தை வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவிலேயே வந்து பிரசாதம் வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில தான் சாப்பிட்டேன். அப்படியே அடுத்த நாள் திருக்கல்யாணம் வந்து காலையிலேயே எழுந்து படையெல்லாம் போடணும் இல்லையா, அன்னைக்கும் வந்து லேட்டா தான் எழுந்தேன். 5:30 மணிக்கு தான் எழுந்துக்க முடிஞ்சுது. படையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் வியாழக்கிழமை அன்னைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் வந்து என்னெல்லாம் செய்யலாம்னு நினைச்சேன்னா சாம்பார், காலிஃபிளவர் பொரியல், அதுக்கப்புறம் வாழைக்காய் வடை பாயசம் தான் செய்யலான்னு இருந்தேன். அதே போல எல்லாமே வந்து முருகருக்கு சூப்பரா செஞ்சு முடிச்சுட்டு அன்னைக்கு திருக்கல்யாணத்துல அன்னைக்கு அவருக்கு அழகா படையல் போட்டு முடிச்சாச்சு. படையல் போட்டு நம்ம கையில இருக்கிற அந்த காப்பை வந்து கழட்டிட்டேன். நான் வந்து ஆனா கோவில்ல போய் வந்து திருக்கல்யாணம் பார்க்கல. காலையிலேயே வந்து டிவில வந்து போட்டிருந்தாங்க, அதாவது பழனில நடக்கிற திருக்கல்யாணம் வந்து போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் என்னோட அடுத்த நாள் விரதத்தை நான் முடிச்சுக்கிட்டேன். ஈவினிங்கா தான் எங்க தெருவில் இருக்கிற கோவில வந்து முருகருக்கு திருக்கல்யாணம் பண்ணாங்க. அங்க ஈவினிங் வந்து மறுபடியும் போய் கல்யாணத்தை ரொம்ப அழகா பார்த்து முடிச்சாச்சு. தங்கத்திலேயே வந்து தாலி செஞ்சு போட்டாங்க முருகர் கல்யாணத்துல, அதாவது திருக்கல்யாணத்துல வள்ளி தேவயானைக்கு வந்து தங்கத்துல வந்து தாலி போட்டு திருக்கல்யாணம் ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. திருக்கல்யாணம் முடிச்சுட்டு மதியானமே கொஞ்சம் நேரம் வேலை இருந்ததுனால கொஞ்சம் ஃப்ரீயா இருந்ததுனால நானும் அம்மாவும் வந்து பல்லாவரம் சந்தைக்கு போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். எதுக்காகனா வீட்டில் வந்து எனக்கு சங்கு பூவும் செண்பக பூவும் வைக்கணும்னு ஆசை. இந்த சங்கு பூ வந்து சிவபெருமானுக்கும் ரொம்ப பிடிச்ச பூ. அதே போல செண்பக பூ வந்து எல்லா கடவுளுக்கும் வைக்கலாம். குறிப்பா வந்து பெருமாள், முருகர் எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச பூ. அதனால அதை வாங்கி எங்க வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு திருக்கல்யாணம் முடிஞ்ச கையோட, அதாவது எங்க வீட்டில் படையல் போட்டு முடிச்ச கையோட சாப்பிட்டு அங்க கிளம்பி போயாச்சு. இப்ப வந்து நான் 108 முறை போற்றி சொல்றேன். நான் வந்து சொல்றதுக்கும் வீடியோக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது. ஏன் முன்னாடி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன்னா
முருகர் என்னோட லைஃப்ல பண்ண ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதனாலதான் வீடியோக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லி முருகர் என்னோட வாழ்க்கையில செஞ்ச அதிசயங்கள் வந்து நிறைய இருக்கு. குறிப்பா வந்து என்னோட அக்கா வந்து ஒரு தீவிரமான முருகர் பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நிறைய வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். அவ வந்து எப்படி ஒரு பக்தைனா முருகரோட அடிமை அப்படின்னு சொல்லுவா. அவளை பார்த்து நான் வணங்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து எனக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இந்த விஷயமும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் முன்னாடியே. அதோட லிங்க் வந்து கீழே தர, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு கடன் பிரச்சனையில வந்து நான் மாட்டிட்டு இருக்கும் பொழுது என்னோட யூடியூப் சேனலை நான் அந்த ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரோம் இல்லையா, அப்போ வந்து இந்த கடன் பிரச்சனைகள் தீர இந்த முருகர் மந்திரத்தை, இந்த பாடலை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டு இருந்தது. அதேபடி நான் சத்ரு சம்ஹார வேல் பதிகம் வந்து, அதாவது எனக்கு தேவை வந்து தீபாவளிக்கு முன்னாடி தான் எனக்கு காசு தேவை. அப்பதான் நான் அந்த பாட்டை பாக்குறேன். அப்ப முருகர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன், முருகா இந்த பாட்டை நான் பாடிட்டே இருக்க போறேன். இந்த பாட்டை நீ பாடிட்டே எனக்கு வந்து என் கடன் பிரச்சனையை தீர்த்து வச்சிட்டேன்னா நான் வந்து உனக்கு கந்த சஷ்டி விரதத்துல 6 நாள் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு தான் என்னோட முதல் முறையா நான் வந்து 6 நாள் சாப்பிடாம கந்த சஷ்டி விரதம் வந்து இருக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி இருப்பேன், ஆனா வந்து சாப்பிடாமலாம் இருக்க மாட்டேன். அதே போல இந்த சூரசம்ஹாரம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருப்பேன். நான் முருகர்கிட்ட வேண்டி அடுத்த நாளே வந்து அந்த பாடலை வந்து நான் பாடிட்டே இருந்தேன். எனக்கே வந்து என் மேல அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருந்தது. நானா இதை இவ்வளோ நேரம் நானே பாடிட்டு இருக்கேனே அப்படின்னு நினைப்பேன் இல்லையா. அதே போல என்னோட வேலையெல்லாம் நான் இன்னைக்கு கடகடன் முடிச்சுட்டு அந்த போனை வச்சுட்டு அந்த சத்திர சம்ஹார வேல் பதிகம் வந்து அந்த போன்ல பார்த்துட்டு பாடிட்டே இருந்தேன். 2 நாள்ல எனக்கு ரிசல்ட் கிடைச்சிட்டு. அதாவது அடுத்த நாள் வந்து பணம் தர ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் 3வது நாள் வந்து எனக்கு பணம் வந்து கையிலேயே கிடைச்சது. அதனால எனக்கு அந்த பாட்டு மேல ரொம்ப ஒரு என்ன சொல்றது பற்றுனே சொல்லலாம். இந்த பாட்டு பாடுனா நம்மளுக்கு கண்டிப்பா இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பதான் தெரிய வந்தது. அதுக்கு முன்னாடியே நான் அந்த பாட்டை உண்மையா பார்த்ததே இல்லைங்க. அப்பதான் நான் அந்த பாட்டிலே வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். இதை வந்து என்னோட அக்காவுக்கும் என்னோட தங்கச்சிக்கும் நான் சொன்னேன். எங்க அக்காவும் அந்த பாட்டை பார்த்தது இல்லையா. அவ வந்து வேல்மாறல், அதுக்கப்புறம் கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ் இந்த மாதிரி பாடல் தான் முருகர பாடல்கள் பார்த்துருக்கா. இந்த சந்திர சம்ஹார வேல் பதிகம் அவளும் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. நான் எனக்கு நடந்த இந்த விஷயத்த வந்து அவகிட்ட ஷேர் பண்ணி, அக்கா நீ வந்து இந்த பாடலை வந்து பாடிட்டே இருடி, உனக்கு வந்து நீ நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நான் ஷேர் பண்ணேன். அதே போல அவளும் வந்து அந்த பாட்டை வந்து பாட ஆரம்பிச்சா. அதாவது சந்திர சம்ஹார வேல் பதிகத்தை வந்து தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சா. போன வருஷம் என்ன ஆச்சுன்னா, என் தங்கச்சிக்கு வந்து டிசம்பர் மந்த்து பேபிக்காக டேட் கொடுத்துருந்தாங்க. அதாவது 18th அன்னைக்கு. இந்த கந்தசஷ்டி விரதத்துக்கு முன்னாடி நான் இந்த சத்திர சம்ஹார வேல் பதிகம் வந்து படிப்பேன். எப்பவுமே கந்தசஷ்டி விரதத்துல நான் சத்திர சம்ஹார வேல் பதிகம் தான் அதிகமா படிப்பேன். அதாவது அக்டோபர் மந்த்து என் தங்கச்சிக்கு வந்து 12வது மந்த் வந்து டிசம்பர்ல வந்தது. அதாவது 18ஆம் தேதி டேட் கொடுத்துருந்தாங்க பாப்பா பிறக்கிறதுக்கு. அவளுக்கு வந்து இந்த 9 மந்த் ஸ்கேனோ, அதாவது லாஸ்ட் ஸ்கேன் ஒன்று எடுப்பாங்க இல்லையா, 9 மந்த் தான் நினைக்கிறேன். அப்போ வந்து அவளுக்கு வந்து ஸ்கேன்ல சொல்லிட்டாங்க பாப்பாவோட தலை வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த என்ன பாப்பாவோட தலைங்க வந்து பெருசா வந்து குழந்தைங்க பிறக்கலையா அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல எல்லாரும் ரொம்ப பயந்துட்டோம். என் தங்கச்சிக்கெல்லாம் வந்து சின்ன விஷயம் ஒன்று சொன்னாலே அவ வந்து ரொம்ப சென்சிட்டிவா எடுத்துப்பா, ரொம்ப பயப்படுவா. இது வந்து ரொம்ப என்ன சொல்லுது, எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம் இருந்தது. ஏன்னா வந்து 9 மந்த் ஆயிடுச்சு பேபிக்கு. இப்போ வந்து இதை சொல்றாங்களே, முன்னாடி ஸ்கேன்ல எல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவங்க கிட்ட கேட்டோம். இல்ல வந்து இந்த ஸ்கேன் வந்து இது வந்து பாப்பாவோட ஃபுல் அந்த உறுப்பு எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணி எடுக்குது. இந்த 9 மந்த்ல தான் அது தெரியும். இதுக்கு முன்னாடி நான் பார்க்கும் பொழுது அந்த அளவு வந்து கரெக்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்கேன்ல வந்து பாப்பாவோட தலை பெருசா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. நாங்களும் ரொம்ப பயந்துட்டோம். அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னாங்க நம்ம இன்னொரு முறை ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எப்பவுமே செக் பண்ணுவா இல்லையா, அந்த டாக்டர் கிட்ட போய் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு காட்டணும். அவங்க வந்து சொன்னாங்க பயப்படாதீங்க, நம்ம 2வது ஸ்கேன் வந்து எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, நானும் என் தங்கச்சியும் வந்து ஸ்கேன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தீப்தி அவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது டி நகர்ல இருக்காங்க, ரொம்ப ஃபேமஸா இருப்பாங்க.
யூடியூப்லலாம் கூட நிறைய வீடியோ அவங்களுக்கு போட்டிருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் எங்களுக்கு வந்து ஸ்கேனை வந்து ரெஃபர் பண்ணி கொடுத்தாங்க. அதாவது டி நகரில் வந்து டாக்டர் ஜம்மி ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அங்கே தான் நானும் என் தங்கச்சியும் வந்து ஸ்கேனுக்காக போனோம். நான் வந்து எங்கள் அக்கா கிட்ட தான் சொல்லியிருந்தேன். அக்கா வந்து இந்த மாதிரி சத்ரு சம்ஹார வேல் அந்த பாடல் வந்து பாடிட்டே இருந்து எல்லாம் வந்து நல்லதே நடக்குது, நாம நினைச்சது வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொன்னேன். ஆனா என் தங்கச்சி கிட்ட வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். நாங்க வந்து சாட்டர்டே அன்னைக்கு தான் ஸ்கேனுக்கு போயிருந்தோம். சாட்டர்டே அன்னைக்கு ஸ்கேனுக்கு போனதுனால அங்க நிறைய கூட்டம். எங்க டோக்கன் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. காலையில நாங்க போனோம்னா ஒரு 3 மணி கிட்ட தான் நாங்க எங்களை ஸ்கேனுக்கே உள்ள கூப்பிட்டாங்க. அங்கேயே வந்து ஃபுட்டெல்லாம் வந்து எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து நாங்கள் இருக்கிற டென்ஷனில் வந்து எங்களுக்கு சாப்பிடக்கூட தோணலை. அதனால அப்போ நாங்கள் சாப்பிடவும் இல்லை. உடனே உள்ளே போய் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு ஒன்று டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, என் தங்கச்சிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சத்ரு சம்ஹார வேல் பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்ல போடலாண்டி, நீ இதை கேட்டுட்டே இரு துர்கா, வந்து நீ நினைச்சது கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவளும் அந்த பாட்டை அங்கே ஹாஸ்பிட்டல்லையே போட்டுட்டு அந்த வால்யூமை வந்து கம்மியாக வச்சுட்டு அந்த பாட்டு அந்த பாட்டலோட அந்த வரி வந்து இந்த ஃபோனில் வந்துட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு நாங்கள் பாடிட்டே இருக்கோம். என் தங்கச்சியும் வந்து மனசுக்குள்ளே பாடிட்டு முருகத்துக்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கா. இங்கே பாருங்க, நாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே திருச்செந்தூர் போய் பார்ப்போம். ஆனால் வந்து எவ்வளோ ஈஸியாக பக்கத்துலேயே வந்து டிவி முன்னாடியே வந்து முருகர் வந்துட்டாரு. முருகரை வேண்டி நல்லா அவரை தொட்டெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆர்த்தியெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி அங்கே பக்கத்தில் இருந்தால் கூட நம்மள முருகரோட முகத்தை தொட முடியாது. ஆனால் இங்கே வீட்டில் இருந்தே டிவி மூலியமாக முருகர் முகத்தை தொட முடியுது. அதுவே பெரிய சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நானும் என் தங்கச்சும் வந்து 3 மணி வரைக்கும் வந்து அந்த பாட்டை வந்து கேட்டுட்டே இருக்கோம். முருகா, நீ தான் எப்படியாச்சும் காப்பாற்றணும் முருகா, குழந்தைக்கு வந்து எதுவுமே சொல்லக்கூடாது, பேபி வந்து நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எங்களுக்கு தெரியாது என்ன பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, பேபி நார்மலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாங்கள் வேண்டிகிட்டே இருந்தோம் முருகர்கிட்ட. ஒரு 3 மணி அந்த டைமில் வந்து முதல்ல என் தங்கச்சியை தான் உள்ளே கூப்பிட்டு செக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து என்னை உள்ளே கூப்பிட்டாங்க. உள்ளே கூப்பிட்டுட்டு இவங்க தான் உங்கள் சிஸ்டரான்லாம் கேட்டுட்டு, பாருங்க குழந்தை வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே நாங்கள் கேட்டோம், அப்போ ஏன் அந்த ஸ்கேனில் அப்படி சொன்னாங்க, எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, நீங்கள் இந்த வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த டாக்டர் கிட்ட நாங்கள் சொல்கிறோம். அவங்க ரொம்ப அழகாக பேசுனாங்க. அவங்க சொன்னாங்க, சில நேரத்தில் இது போல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து நாம் வந்து அந்த கழுத்துக்கிட்ட அவங்க ஏதோ ஒரு நரம்பு சொன்னாங்க. அப்போ கேட்டாலே ஞாபகம் இருக்காது. இப்போ வந்து 1 இயர் ஆகி பேபி நல்லாவே பிறந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கான். இப்போ அதனால அவங்க சொன்னதை எனக்கு மறந்துருச்சு. அவங்க வந்து அவங்க மெடிக்கல் லாங்குவேஜில் வந்து அவங்க சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அந்த 1 வீக் வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து பயம்புடுத்துற மாதிரி பதட்டமாகி இப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமைக்கு போவோம் இல்லையா, அது போல தான் இருந்தது. வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நாம சமாளிச்சிடலாம். இது பாப்பா வந்து உள்ள வர இருக்கு, என்ன செய்யுது, அதாவது 9 மந்த் வர 3 மந்த் 3 மந்த் அந்த டைம்ல சொல்லியிருந்தாலும் ஏதாவது நாம யோசிச்சுக்கலாம். ஆனா வந்து 9 மந்த்ல சொல்லும் போது நாங்க ரொம்ப ஷாக்ல இருந்தோம். ஆனா வந்து அந்த டாக்டர் கிட்ட போய் அவங்க நல்ல ஒரு தகவல் சொல்லும் போதுதான் மனசு ரொம்ப நிம்மதியா இருந்தது. அந்த நேரத்துல நாம அந்த பாடலை வந்து பாடிதான் எங்களுக்கு வந்து நல்லது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்பவே நம்புகிறோம். அதே போல் அவகிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், நீ வந்து பாரு, உனக்கு வந்து பையன் பிறந்தா நீ கண்டிப்பாக வந்து முருகர் நேம் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொன்னேன். நான் தான் அவளுக்கு வந்து சொல்லியிருந்தேன், நீ வந்து பையன் பிறந்தா குகன் தான் நீ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு அதே போல் வந்து பையன் பிறந்தது. நாங்கள் வந்து அவனை வந்து குகன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவோம். ரொம்ப சோகத்தோடையும் ரொம்ப கஷ்டத்தோடையும் நாங்கள் அந்த ஸ்கேன் எடுக்க போனோம். வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக வந்தோம். அதே போல் என் தங்கச்சிக்கு இன்னொரு பயம் இருந்தது. அவளுக்கு வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எங்ககிட்ட கேட்டுகிட்டே இருந்தா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எனக்கு பார்க்காதீங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னா. நாங்களும் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தோம். ஆனால் வந்து அவள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னா கண்டிப்பாக வந்து ஒரு 60,000 கிட்ட தேவைப்படும். நான் வந்து அவகிட்ட சொன்னேன், நீ வந்து மறுபடியும் வந்து சத்ரு சம்ஹார வேல் பதிகம் வந்து கேட்டுட்டே இரு, நீ நினைச்சது நிச்சயமா நடக்கும், கண்டிப்பாக உனக்கு பிடிச்ச மாதிரியே நீ வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் குழந்தை
பெத்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நான் சொன்னேன். அதே போல அந்த நாள் அந்த ஒரு மந்த்தை வந்து அவ அந்த சத்ரு சம்ஹார வேல் பதிகத்தை வந்து பாராயணம் பண்ணிட்டே இருந்தா. அதே போல அவ நினைச்சபடி அவளுக்கு வந்து பிரைவேட்ல தான் நாங்க டெலிவரி பார்த்தோம். அந்த நேரத்துல வந்து அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கட்ட வேண்டிய அந்த பணம் கூட எப்படி வந்துச்சுன்னா, நாங்க வந்து ஒருத்தவங்களுக்கு கடன் தந்திருந்தோம். அந்த கடன் வந்து ரொம்ப நாள தராம இருந்தாங்க. கரெக்டா அவ மந்த் வரும்போது அவங்க வந்து கரெக்டா அந்த பணத்தை கொடுத்தாங்க. அந்த பணத்தை வச்சுதான் நாங்க அவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தோமே. இது போலதான் முருகர் வந்து உடனே சில விஷயங்களை வந்து நடத்தி கொடுப்பாரு. அது ரொம்ப மிராக்கலா இருக்கும். அந்த முருகரோட ஏதாவது ஒரு பாடலை பாடி இல்ல அவரை மனம் உருகி வேண்டி இல்ல முருகான்ற அந்த நாமத்தை சொல்லி மனம் உருகி வேண்டிட்டே இருந்தாலே நம்மளுக்கு வந்து அந்த செகண்ட்லயே வந்து அவர் முடிச்சு கொடுப்பாரு. ரொம்ப அழகா வந்து அன்னைக்கு திருக்கல்யாணம் எங்க கோவில்ல வந்து பண்ணாங்க. ஆக்சுவலா கோவில்ல பாத்தீங்கன்னா முருகர் சிலை மட்டும்தான் இருக்கு. இருந்தாலும் வந்து வள்ளி தெய்வானை வந்து சிலையை வந்து கலசமா வச்சு அவங்க முகம் வந்து ரெடி பண்ணி தங்கத்திலேயே தாலி போட்டு அன்னைக்கு வந்து வள்ளி தேவயானை கல்யாணம் வந்து முருகர் மூலியமா ரொம்ப அழகா வந்து நடத்தி கொடுத்தாங்க. அடுத்த வருஷம் இன்னும் சூப்பரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவில்லயே வந்து எல்லாரும் பிளான் பண்ணோம். அந்த நேரத்திலேயே நான் ஒரு ஷார்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன், பெரிய பெரிய கோவில்ல போய் நாம அவஸ்தைப்பட்டு, அதாவது கூட்ட நெரிசல்ல போய் கடவுளை பார்த்து நம்மள மன கஷ்டத்தை சொல்லிட்டு வரலன்னா கோவில்ல இருந்து வரும்போதே ஒரு கஷ்டத்தோட வருவோம். அதே நம்ம பக்கத்துல இருக்கிற நம்ம கோவிலா இருந்தா ரொம்ப சூப்பரா நம்ம ஒரு சின்ன பூ கொடுத்தா கூட அந்த முருகர் பக்கத்துலயும் நம்ம கடவுள் கொடுக்கற அந்த சின்ன ஒரு எந்த பொருள் ஒரு கற்பூரமாவது கூட அழகா வந்து கடவுள் கிட்டையே வச்சு நம்மளுக்கு தருவாங்க. அதே போல எங்க கோவிலையும் நாங்க இப்ப அபிஷேகம் பண்ணோம்னா அடுத்த நாள் வந்து நாங்க போடுறோம் இல்லையா முருகருக்கு போடுற அந்த மாலை எல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கே தந்துருவாங்க. அதை வந்து வாசல்ல எல்லாம் போட்டு வைக்கலாம். என்னதான் பெரிய கோயிலுக்கு போனாலும் நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற அந்த சின்ன கோயில்ல கிடைக்கிற சந்தோஷத்துக்கு வந்து அல்லவே இல்லை. நான் வந்து அடுத்த நாள் வந்து கலசத்தை வந்து பிரிச்சு எடுத்துட்டேன். இந்த தண்ணியை வந்து வீடு ஃபுல்லா தெளிச்சு விடலாம். மீதி இருக்கிற தண்ணியை வந்து கால் படாத இடத்துல செடியில விட்டுடலாம். துளசி மாடம் இருந்தா துளசி மாடத்திலயும் நாம விடலாம். இல்லைங்க எங்க வீட்டுல மரம் செடி எல்லாம் இல்ல, நான் என்ன பண்ணுறதுன்னா இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து நீங்க பூஜை அறை குப்பை போடுவீங்க இல்லையா, அந்த குப்பையோட சேர்த்துட்டு இதுல காயின் போட்டிருப்பல அதை எடுத்து பீரோல வச்சுட்டு இந்த தண்ணியை வந்து நீங்க வந்து சிங்க்ல விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா ஓடுற ஆத்துலயோ குளத்துலயோ நம்ம விட்டுடலாம், பீச்ல கூட விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே போல நம்ம சேனல்ல லாங் வீடியோல எங்க வீட்டு தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. முருகரோட நிறைய தகவல்களும் நம்ம சேனல்ல இருக்கு, அதையும் செக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.